வணக்கம் காவேரியன்ஸ். இப்போ வந்து ட்ரம்ப் தான் ப்ராப்ளம் கொடுப்பாரு அப்படின்னு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஃபர்ம் ஃப்ரம் யூஎஸ், ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு அந்த கம்பெனி கூட ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ச்சியாக வந்து யூஎஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு வந்துட்டு தான் இருக்கும் போல இருக்குது. ட்ரம்ப் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 9 o'clock அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, 12 கண்ட்ரீஸ்க்கு லெட்டர் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்ல விரும்பலை. அண்டு இந்த டேரிஃப் பார்த்திங்கன்னா 10 to 70% வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் எந்த கண்ட்ரியுமே இதை பற்றி பாதர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். எதர் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லாட்ட யூரோப்பியன் யூனியன், ஜப்பான், தென் அதர் கண்ட்ரீஸ் யாருமே அதை ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தோ தெர் வில் பி சம் செட்பேக், நெகட்டிவ் ஆச்சுன்னா தெர் வில் பி சம் செட்பேக் இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் எஸ்பெஷலி ஆன் த மர்ச்சன்டைஸ் சைடில். பட் வந்து அதையும் ஓவர் கம் பண்ண எல்லாருனாலையும் முடியும். ஏன்னா எப்பொழுதுமே ஏன்னோ கண்ட்ரி வந்து will not come to an end அப்படின்னு தான் சொல்லணும். வித் ஒரு இஷ்யூனாலேயோ ஒரு ப்ராப்ளத்தினாலேயோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். அது இந்தியாவும் will do it. இன்ஃபேக்ட் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது வேர்ல்ட் ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் யூஎஸ்ஏ மித்த அதர் கண்ட்ரீஸ்லாம் கொலாபரேஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட இன்டென்ஷனை கிளியராக வந்து ஏற்கனவே காமிச்சிட்டோம். வித் யூகேவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தட் வந்து கஸ்டம்ஸ் டேரிஃபெல்லாம் குறைக்க போகிறதாகவும், நிறைய இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ்லாம் டேரிஃப்லாம் குறையுதுன்னு வர கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வித் யூகே ஆர் வித்தவுட் யூகே. ஸோ அதே தான் யூரோப்பியன் யூனியனுக்கு நடக்க போது, அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸுக்கு நடக்கும் அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் மைனஸ் யூஎஸ்ஏ த ட்ரேட் வில் ஃப்ளோரிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நுவாமா வெல்த். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வெல்த் மேனேஜர்ஸ் இருக்காங்களே, லைக் நுவாமா, தென் 361, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கிரேட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் நான். அதே மாதிரி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஷேர்ஸும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம், அப்போ தான் வந்து இதில் வந்து நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து படிப்படியாக அவங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா the growth is about more than the 1.5 times of GDP-ஆக இருக்கிறனால, அண்டு அந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஷேர் மார்க்கெட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறனால, அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆயிட்டு இருக்கிறனாலையும் நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பண்ணும் அப்படின்னு கூட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவும் அது மாதிரி போட்டிருக்கேன் நான். அந்த கேட்டகரியில் வர்றது தான் இந்த நுவாமா வெல்த் அப்படின்ட்டு. இப்போ ஒரு ப்ரீஃபாக அந்த கம்பெனி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, நோ டவுட்டு. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய பிஸ்னஸில் வந்து லெண்டிங் பிஸ்னஸும் இருக்குது. ஏன் இந்த லெண்டிங் பிஸ்னஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த கம்பெனியே எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈடில் வைஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேருந்து வந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி. இந்த நுவாமா வெல்த் வந்து அதில் வந்து யார் மேஜர் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஜி அப்படின்னு ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி தான் மேஜர் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து நாட் ஒன்லி இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் அந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ அதர் பிஸ்னஸ்ல லைக் லெண்டிங், லைக் என்பிஎஃப்சி மாதிரி அவங்க கூட லெண்ட் பண்ணுறாங்க மணி. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் த ஷேர்ஸ் வந்து அவங்க லெண்ட் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் இவங்க வந்து பியோர்லி வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட முடியாது.
பட் ஆனால் இவங்க வந்து ஒரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் கூட அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஈடில் வைஸ்லேருந்து வந்தது. அவங்க வந்து எக்ஸப்ட் த ரிட்டைல் லெண்டிங் அண்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி விங்கை தவிர மித்த எல்லாத்தையுமே இந்த கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனி வந்து அந்த பிஸ்னஸ்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. தெர் இஸ் அந்த லெண்டிங் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நுவாமா வந்து ஏன் இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு வேறு வந்து செபி வந்து பெரிய ஃபைன்லாம் இம்போஸ் பண்ணியிருக்காங்கல்ல, பிகாஸ் ஆஃப் த அன்அக்செப்டபிள் ஆர் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் இந்த ஆப்ஷன்ஸ் அண்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்லன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதில் வந்து இவங்க வந்து லோக்கல் பார்ட்னராக இருக்கிறாங்க. சரி, நார்மலாக பார்த்திங்கன்னா ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து இதில் என்ன பண்ணக்கூடாது, தெர் இஸ் இன்ட்ராடே பிஸ்னஸ் அந்த கேஷ் செக்ஷனில் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக இந்த நுவாமா மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த டெலிவரி பேஸ்டு கேஷ் செக்ஷனில் பண்ணிவிட்டு அப்புறமேல அதே சமயத்தில் இவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுற பிஸ்னஸுக்கும் இவங்க வந்து பார்ட்னராக இருந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த இதில் வந்து சம் அன்அக்செப்டபிள் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் இருக்கிறனால தான் இந்த லெவலுக்கு ஒரு 4,500 crores வந்து ஃபைனாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த கம்பெனியை பேனும் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆக்சஸிங் இந்தியன் மார்க்கெட் அப்படின்ட்டு. அது வந்து நுவாமா வெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை பற்றி கிளியராக தெரியும். பட் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அண்டு இதே மாதிரி தான் இன்னொரு கம்பெனி இருக்காங்க 361 அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. தெர் இஸ் நாட் அ பியோர் ஏஎம்சி கம்பெனி கிடையாது, ஆர் த வெல்த் மேனேஜர்ஸ் கிடையாது. பட் வந்து அவங்களும் இந்த என்பிஎஃப்சி மாதிரி தெர் இஸ் லோன் அகெயின்ஸ்ட் ஷேருக்கு வந்து பணம் கொடுக்கறது உண்டு. அந்த பிஸ்னஸையும் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அதனால் நம்ம பியோர்லி ஏஎம்சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட முடியாது. லைக் எஸ்டிஎஃப்சி ஏஎம்சி இல்லாட்டா நிப்பான் ஏஎம்சி இல்லை ஆதித்யா பிர்லா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி கிடையாது. ஸோ பட் ஸ்டில் நம்ம ஒரு குயிக்காக நம்ம அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கம்பெனிஸை, எந்தெந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இதுக்கு பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட் ஆனால் பியோர் ஏஎம்சி கம்பெனி லைக் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி மாதிரி கம்பெனி இல்லாட்டா ஆதித்யா பிர்லா, சன் லைஃப் ஏஎம்சி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் பிஃபோர் அந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுற முன்னாடி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயினாக பேச போகிறேன் நான். என்னடா மெட்ரிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து நான் வந்து இந்த கூகுள் ஷீட் தட் இஸ் cauverybusiness.in அந்த இதில் போனீங்கன்னா கூகுள் ஷீட் இருக்கும். அதில் ஜூலை மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்கும், கூகுள் ஷீட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஏயுஎம் மெட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஈக்விட்டி போர்ஷன் எவ்வளோ இருக்குது, தென் டெட் போர்ஷன் எப்படி இருக்குது, இல்லாட்டா அந்த லிக்விடிட்டி ஏயுஎம் எப்படி இருக்குது, இதுலேருந்து பர்சன்டேஜ் அவங்களுடைய டோட்டல் ஏயுஎம்மில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஈக்விட்டிக்கு வந்து ஹையர் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இம்போஸ் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு ஹையர் ரெவென்யூவும் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அவங்க விற்கிறதுக்கு அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வராது. ஸோ இதுதான் முக்கியமானது. அவங்க வந்து எப்போ வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய இன்கம் இருக்குது பாருங்கள், ஃபார் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மூலமாக கிடைக்கிற இன்கம் இருக்குது பாருங்கள், ஆர் த டிரான்சாக்ஷன் பேஸ்டு இருக்கிறதுனாலையோ இல்லாட்ட அவங்களுக்கு வந்து ரெக்கரிங் ரெவென்யூஸ்லாம் இருக்கும், அதுக்கு தான் இவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அண்டு ஆனால் ஏயுஎம் அசச் எடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஓனர் கிடையாது. யார் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஆக்சுவல் ஓனர் அந்த இதுக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம. அவங்க தான் ஓனராக இருக்கிறனால அவங்க ஏதாவது விற்றா தான் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும், எதர் ஷார்ட் டேர்மோ எதர் லாங் டேர்மோ டேக்ஸ் வரும்.
ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆவரேஜ் ஏயுஎம் இந்த குவார்ட்டரில் எப்படி இருக்குது, அதில் ஈக்விட்டியில் எவ்வளோ இருக்குது, தென் டெட்டில் எவ்வளோ இருக்குது, இல்லாட்டா அதர் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இவங்களுடைய டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருதுங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அப்புறம் த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அதர் மெட்ரிக்ஸ் ஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி தான் சொல்லுவேன் நான். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது, இபிட்டா எப்படி இருக்குது, மார்ஜின் இபிட்டா மார்ஜின் எவ்வளோ இருக்குது, நெட் ப்ராஃபிட் அண்ட் தி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் எப்படி இருக்குது. அதே சமயத்தில் ஆர்ஓஇ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். தீஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அசட் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பாரோயிங் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபண்டு வந்து மக்கள்கிட்டருந்து வந்துக்கிட்டே இருக்கும், அந்த இன்வெஸ்டர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால இவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. எவ்வளோ வந்து இவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் பேங்க்ஸு பார்ப்போம், என்பிஎஃப்சிலெலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த காஸ்ட் டு இன்கம் இவங்க வந்து எத்தனை பேரை வச்சுருக்காங்க டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற. ஏன்னா யாராவது அப்பாயிண்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு வந்து சேலரி பே பண்ணணும். அதனால் இவங்களுடைய காஸ்ட் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிஸ்னஸ் மிக்ஸு. இந்த பிஸ்னஸ் மிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஏயுஎம் யாருக்கு ரிட்டைல் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நிறைய பணம் வாங்க முடியும். ஸோ அடுத்த திங் என்னென்னா டைரக்ட் அண்ட் ரெகுலர். எதில் வந்து நிறைய இது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரில் இவங்களுடைய கமிஷன் ஜாஸ்தி ஆகும் தென் டைரக்டோட. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அவங்களோட பிஸ்னஸ் மிக்ஸு. அப்புறம் டிஜிட்டல் பெனிட்ரேஷன். ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் நம்ம அவங்களோட பிஸ்னஸ் மாடல்லேருந்து நம்ம கேதர் பண்ண முடியும். அது வந்து வில் இண்டிகேட் எது பெட்டராக யூனோ அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் பண்ணுது அப்படிங்கிறத. அப்புறம் வந்து இன்வெஸ்டார் மெட்ரிக்ஸ், அந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ என்ன, அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது அண்டு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமா இந்த வேல்யூவேஷன் சைடில் வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா தி மார்க்கெட் கேப் டு ஏஇஎம் ரேஷியோ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுடைய மார்க்கெட் கேப்னா அந்த ப்ரைஸ் இன்ட்டு அவங்களுடைய ஈக்விட்டி, அந்த இது வந்து மார்க்கெட் கேப் எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஏயுஎம் தெர் இஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதுதான் வில் இண்டிகேட். லோவராக இருக்கிறனால குட்டுன்னு நினச்சிட முடியாது, அதே சமயத்தில் ஹையராக இருக்கிறனால த பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து அந்த டைமில் எதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஈக்விட்டியில் எவ்வளோ வருது, தென் வந்து டெட்டில் எவ்வளோ இருக்குது, டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, தென் ரெகுலர் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத அதை ஸ்டடி பண்ணும்போது தான் நமக்கு அது தெரியும் ஆக்சுவலாக. அப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஏயுஎம் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும், எஸ்ஐபி ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இன்ஹரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கும்போது தான் இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து டல் சீசன் ஆர் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், வித்ராவல் நிறைய ஆகும். அண்டு இது கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் கூட குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் பேசிக்கலி த மெட்ரிக்ஸ். இதை பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணோம் எப்படி வந்து இந்த ஏயுஎம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதை தவிர வந்து நம்ம வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லைக் நுவாமாவோ இல்லாட்டா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 361, அவங்களுக்கு வந்து சில சம்மோர் மெட்ரிக்ஸும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பாரோ பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நுவாமா அண்ட் 360 பார்த்திங்கன்னா ஹியூஜ் பாரோயிங் இருக்குது. 7,000 to 11,000 crore வரைக்கும் பாரோ பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸும் நிறைய பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்க்கணும் நம்ம. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ வந்து தே ஆர் பிஹேவிங் லைக் மோர் ஆஃப் அன் என்பிஎஃப்சி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ஆஸ்பெக்டில். ஸோ அந்த ஃபேக்டரியும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் டேபிள் பண்ணியிருக்கேன் நுவாமா 360 அண்ட் எஸ்டிஎஃப்சி, அதை கூட குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நேச்சுரலி நான் ஏற்கனவே சொன்னேன் அசட் லைட் கம்பெனிஸ் நார்மலி இந்த மாதிரி ஏஎம்சி கம்பெனிஸ். பட் இந்த 2 கம்பெனியும் பார்த்திங்கன்னா ஹெவியாக பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு தேர்ஃபோர் த டெட் ஈக்விட்டி வந்து டெஃபினட்டாக பார்த்தாகணும். இட் இஸ் 2.8. டெட் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது கம்பேர்ட் டு தேர் ஈக்விட்டி. நுவாமா வந்து இட் இஸ் வெரி ஹை.
டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது. அண்டு 360 பார்த்தீங்கன்னா பர்ஹாப்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் 1.4 அப்படின்ட்டு. பட் HDFC பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ப்ரொமோட்டர்ஸோட பிளட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நுவாமால 66% இருக்குது. அதே இது வந்து 35% to 40% வந்து 361க்கு இருக்குது. பட் HDFCக்கு நெல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3,10,000 crores வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து 361 வந்து நியர்லி 4 lakh crores வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த HDFC பார்த்தீங்கன்னா 5,50,000 crores வரைக்கும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லெண்டிங் எக்ஸ்போஷர்ஸ் அபவுட் 12,000 crores ஃபார் நுவாமா வெல்த், பட் 9,500 crores வந்து ஃபார் 361. பட் இவங்க வந்து லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது இந்த இதுலேருந்து. ஏன்னா அதுக்கு தான் தனி கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்களா, அதனால் இந்த இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்திங்கன்னா மாட்ரேட் அண்ட் வெரி ஹை ஃபார் நுவாமா. இப்போ அதோட ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செபியோட பர்வியூ கீழே வந்துட்டாங்க ஹெவியாக. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும் அதை பற்றி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 12.4% இருக்குது நுவாமா அண்ட் 18.1% இருக்குது ஃபார் 360. பட் வந்து HDFCக்கு பார்த்தீங்கன்னா ஃபினாமினலி ஹை 29.5. ஏன்னா சார் அசட் லைட் கம்பெனி நேச்சுரலி இந்த ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் வந்து அது அவங்களுடைய ROE ரொம்ப ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் there is 1.9% for Nuvama and 2.6% வந்து for 361. இங்கே வந்து 21.3. ஏன்னா இந்த மெட்ரிக் வந்து இதுக்கு ரியலி அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லணும் HDFCக்கு. அண்ட் PE ரேஷியோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். 28x ஃபார் 28 டைம்ஸ் வந்து இது கோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் 26 டைம்ஸ் இது ஃபார் த 361. பட் 35 டைம்ஸ் வந்து HDFC இருக்குது. இன்றைக்கி வந்து 5,000 rupees கிராஸ் ஆகிடுது HDFC அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ அண்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இவங்க வந்து நுவாமா வெல்த் அண்ட் 360 கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இன் அடிஷன் டு த வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட். பட் ஆனால் HDFC பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பியூர்லி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேஷன் தான் இருக்குது. அண்டு அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து த ஹையஸ்ட் அமங் த 3 அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இந்த ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்வைசரி சர்வீஸ் and loan against shares, distribution and trading income. பட் அதே தான் ஃபார் 361. அண்ட் இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரே ரெவென்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டில் இருக்க மக்கள் கூட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்டு நியர்லி பை 2027 ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுது அப்படின்னா நியர்லி அபவுட் 100 million பீப்புள் வந்து இந்த மிடில் கிளாஸ் இதில் வந்து இந்தியாவில் இருப்பாங்க அட் த டைம் in 2027 அப்படின்ட்டு. அப்போ வந்து இதில் வந்து மெனி ஆஃப் தம் வந்து அல்ட்ரா நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஆகும் அண்ட் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஆகும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் வாட்ச் அவுட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மட்டுமே பிஃபோர் டேக்கிங் அ கால் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது வரைக்கும் பேசின ஸ்டாக்ஸ் நுவாமா இருக்கட்டும், 361 ஆர் HDFC AMCயாக இருக்கட்டும், இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி ஆர் எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.